மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? நிறைய மிதுன ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான பர்சனாலிட்டிஸ் வந்து சுய ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்கிற விஷயம் ஒன்று தான். மேடம், இந்த சனி பகவான் எப்போ கர்ம சனியாக வந்து உட்கார்ந்தாரோ, இப்போ கடந்த சனி பயிற்சியிலேருந்து மேடம் அலைச்சல் வேலை செய்கிற இடத்துல மண்டை பிச்சுக்குது மேடம், மண்டை காயுது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னாங்க, சனி பகவான் கர்ம சனியாக வந்து அமர்ந்திருக்கார். தொழில் ஸ்தானத்தில் சனி நல்ல பொசிஷனில் இருக்கார். ஓகேங்களா? தொழில் ஸ்தானத்தில் சனி என்ன பண்ணுவார்? தொழிலில் மேன்மை முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுப்பார். 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. 10ல் பாவி தானே வந்து உட்காந்துருக்கா, ஏன் எங்களுக்கு அலைச்சல் வருது, ஏன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டை காயுது, மண்டை பிச்சுக்குது? இதுக்கெல்லாம் ரொம்ப எளிமையான விளக்கம் என்ன அப்படின்னா, சனி பகவானுக்கு ஹார்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆல்வேஸ் ஸ்மார்ட் ஒர்க் தான் பிடிக்கும். சனிக்கு ஹார்ட் ஒர்க் பிடிக்கும், ஸ்மார்ட் ஒர்க் பிடிக்காது. உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பிடிக்கும், ஹார்ட் ஒர்க் பிடிக்காது. இதுதான் பஞ்சாயத்து. அவர் கர்ம சனியாக வந்து உட்கார்ந்ததுலேருந்து வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட அலைச்சலை கொடுத்தார். ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்தார், பணத்தை கொடுத்தார், மரியாதையை கொடுத்தார், பொறுப்பை கொடுத்தார், எல்லாமே கொடுத்தார். இருந்தாலும் கூட அலைச்சலையும் கொடுத்தார். இப்போ அந்த ஒரு பஞ்சாயத்து இப்போ ஓய போகுது. எப்படி ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த குரு பயிற்சியாகி குருனோட உச்ச பார்வை சனி மேலே பட்டதுனால சனி ஆல்மோஸ்ட் நலிஃபைடு. பா, நீ ஹார்ட் ஒர்க்கான பண்ணு, ஸ்மார்ட் ஒர்க்கான பண்ணு, உனக்கு என்ன காசு கொடுக்கணும் நான் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்றத கொடுத்துக்கூடிய சிச்சுவேஷனில் சனி பகவான் வந்துட்டார். குருனோட பார்வையினால் அவர் நல்லது செய்யணுன்ற விதி கரெக்டாக செய்கிறார். நீ இப்படி செஞ்சாதான் நல்லது செய்வேன், அப்படி செஞ்சாதான் நல்லது செய்வேன், அதை அவர் மாற்றிக்கிறாரு. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கு மேலே குரு பகவான் என்ன பாவத்தில் வந்து அமர்றார்? 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் முழு சுபர் தேவகுரு பிரகஸ்பதி என்ன பண்ணுவார்? குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம். ரொம்ப நாளாக அது குடும்பத்தில் இல்லைம்மா. கரெக்டு தான். பொதுவாகவே இந்த பாருங்கள், இந்த கால புருஷனுக்கு கார்னர் ராசி. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிதுனம், அடுத்து கன்னி, அடுத்து தனுசு, மீனம். இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி லைஃப் அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ரமைஸாக தான் அமையும். புரியுதுங்களா? சரி, அப்படி இருக்க பட்சத்தில் ரொம்ப நாளாக இல்லை அப்படின்னா கரெக்டு தான். இப்போ எப்படிங்க ரொம்ப சூப்பராக நிறைய கிடச்சிடுமா அப்படின்னா, நிம்மதி சந்தோஷம் கிடச்சிடும். கவலைப்பட வேண்டாம், பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். குருவால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் கொடுப்பார், இல்லைங்களா? சரி, அப்போ ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது கிடைக்கும். திடீர் தனப்பிராப்தினா எப்படிம்மா? மூட்டையாக அள்ளி வந்து நாங்கள் வந்து பரண மேலே அடுக்கலாமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. எப்படி அப்படின்னம்மா, நாங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களோட படிப்பு, செய்யக்கூடிய வேலை, வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க. அதுக்கான காலகட்டம்